இந்த பாட்டை நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க. 3 எழுத்த மந்திரத்தை மீண்டும் ஒழிக்கும் காலம் எதுன்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு அண்ணாவாக எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்தில் நிரப்பக்கூடியவராக விஜய் வந்து தன்னை பார்த்துக் கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை இல்லை, இதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. 3 எழுத்து மந்திரம்னு அவங்க ரசிகர்களுக்கு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, இல்லை அதில் அந்த இமேஜ் இருக்குது. அந்த விஷுவல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறாக இருந்தால் ஜெகதீஷ் வந்து கரெக்ட் பண்ணட்டும். இந்த பக்கம் வந்து திரு அண்ணாவுடைய சிலாட் இமேஜ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த இமேஜ், நடுவில் வந்து விஜய் அவர்கள் நிற்கிற போன்ற ஒரு இமேஜ் இருக்குது அந்த இதில் விஷுவலில். அதை பார்க்க கூட தொண்டர்களுக்கு பூரிப்பாகலாம், இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். நம்ம வந்து குறை என்றோ சரியான்னு சொல்ல அப்படிதான் உருவகப்படுத்தப்படுகிறதான்னு கேள்வி. இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ நண்பர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், குறிப்பிட்டார். என்னன்னா வந்து இங்கே மன்னராட்சி தான் நடக்குது, மக்களாட்சியே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். இவங்க கொடியிலேயே வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ யானைக்கு விளக்கம் கொடுத்தாரு, அப்புறம் வந்து அதில் வாகை மலருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் புறநானூற்று காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்றதெல்லாம் இன்னைக்கு நாம் இருக்கிற டெக்னாலஜி மாற்றங்கள் இதை தாண்டி வந்து போர்க்களத்தில் நடந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் நாங்கள் இப்போ அரசியல் நடத்த வரோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்க மன்னராட்சியா மக்களாட்சியானதை மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த தீர்மானிக்கிற மக்கள் தான் யார் என்னை ஆளணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. இங்க சமூக நீதி பேசுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் நியாயமா சமூக நீதி பேசினாதான் அரசியல் களத்துல வெற்றி பெற முடியும். சமூக நீதி தான் விஜய் அவர்கள் முன்வைக்கிறார். அதுதான் சொல்றேன். நீங்க அதுதான் நான் இன்னும் நீங்க உங்க கேள்விக்கு நான் முடிக்க வரல. என்ன காரணம்னா, இங்க வந்து ஒரு எம்ஜிஆரை அடையாளப்படுத்தாம அரசியல் நடத்த முடியாதுன்றத எல்லாரும் சொல்ற மாதிரி இவரும் அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு அண்ணாவை காட்டாம வர முடியாதுன்றதை இவரும் உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. ஆனா அதே நேரத்துல ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும், ஒரு அண்ணா தான் இருக்க முடியும். 3 எழுத்து மந்திரம்னு சொன்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். அண்ணா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. அண்ணா கூட அப்படி சொன்னதா பெரிய விஷயங்கள் இல்ல. 3 எழுத்து மந்திரம்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். சினிமாவில் ஒன்னா சொல்லலாம். சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப ரஜினிகாந்த் சொல்லுவாங்க 3 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க, அது வேறு. இப்ப விஜய் வந்து சினிமாவில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரசிகரை வச்சிருக்காருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. சினிமாவில் வந்து ஒரு பாட்டுல சாதாரணமான நிலையில இருக்கிறவங்க ஓஹோன்னு போயிடலாம், அது ஆட்சி அமைச்சிடலாம், அதிகாரத்தை பிடிச்சிடலாம். ஆனா இங்க வரணும்னா கல யதார்த்தம், கல அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். இப்ப இவருடைய கொள்கை என்னன்னு தெரியாம அவனை விமர்சிக்க முடியாது. ஆக்சுவலா அது விமர்சிக்கிறது ஒரு தவறான புரிதலா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் உலகத்திலே எந்த அரசியல் கட்சியும் ஒரு எக்ஸ் தளத்திலேயோ இல்ல சமூக வலைதளத்துல கட்சி பேரை அறிவிச்சதே கிடையாது. முதல் முறையா விஜய் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. என்ன நோக்கத்துக்காக வந்தாருன்னு தெரியல. இதை நான் சொல்லிடுறேன். நான் என்னென்ன எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, மக்களையே சந்திக்காம இல்ல மக்கள் கிட்ட கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற பாலமாக இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாலமா இருக்கிறது யாரு? மீடியா, ஊடகத்துறை. ஊடகத்துறை அவர் இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டா விளக்கம் கொடுப்பதற்கும் தயாரா இல்லை. ஆனா நான் வந்து வெளியில வந்து சொல்லுவேன், அங்க வந்து சொல்லுவேன், மாநாட்டில் சொல்லுவேன்னு நிறைய கதைகள் சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். இவருடைய கொள்கை என்னன்னு தெரியாம இவர் என்ன அரசியல் பேச போறார்? தமிழ் தேசியம் பேசுறாரா? தமிழ் தேசியம் இங்க எடுபடுதா முதல்ல? அப்புறம் வாகை மலர் வச்சிருக்காங்கன்னா, வாகை மலரும் நீங்க வந்து போர்க்களத்துல வெற்றி பெற்ற மன்னர்கள், அது வேந்தர்கள் வந்து பயன்படுத்தின விஷயம். அப்ப இவரு மன்னராட்சி நடக்குதுன்னா அவரும் மன்னராட்சியை பத்தி தான கொடியில சொல்றாரு. சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு அப்படின்னு ஒரு பாடல் வரி வந்து அதுல இணைக்கிறாங்க. அப்படின்னா அவ்வளவு தூரம் ஒரு இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட மக்களுடைய சேவைக்காக நாங்க வர்றோம் அப்படிங்கறது தானே அதுல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல அதே மாதிரி என்னன்னா சமூக நீதி பத்தி சொல்றாரு. அந்த பாட்டிலேயே பார்த்தோன்னா பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க. தூரத்திலிருந்து பார்க்குற காலம்லாம் மாறி போச்சு, தோலை தொட்டு வரக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு அப்பீலிங்கா மெசேஜ் சொல்ற மாதிரி உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க வந்து இந்த ஒரு பாடல் காட்சினாலேயோ இல்ல கொடியை அறிமுகப்படுத்தினாலேயோ கொடியில இந்த விஷயங்கள் இருக்கிறதுனாலயோ மட்டுமே இவர் வெகுஜனத்தோடு பழகுகிற ஒரு தலைவராக மாறிட்டார், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கிட்டார் அப்படின்னு ஏத்துக்கவே முடியாது. நேரடி களத்துக்குள்ள வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் என்ன பேச போறார், அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியாத வரைக்கும் விஜய் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் பார்க்கப்படுவார். பாடல் காட்சி, அவருடைய படங்கள் எல்லா படங்கள்லயுமே பரபரப்பா பேசக்கூடிய பாடல்கள் வரும். ஆள போறான் தமிழன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பேசப்படுற பாடலா இருக்கு, பாடப்படுகிற பாடலா இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுதானா? கிடையாது. இப்போ அரசியல் என்பதே கலரே வேற இல்லையா? இங்க இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப கொடியில யானையை கொண்டு வந்தாங்க, உடனே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன சொல்லிட்டாரு? அப்போஸ் பண்றாங்க, யானையை நீங்க பயன்படுத்த கூடாது.
நாங்க வந்து அதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமா தேர்தல் கமிஷனரையும் ஒப்புதலை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. சோ இப்ப ஆரம்பமே நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ஒரு நான் பத்திரிகையாளரே மறந்துருங்க, சாதாரண ஒரு சாமானியனா ஒரு கொடி அப்படின்னா என் மைண்ட்ல டக்குன்னு வந்து இருக்கணும், நான் என்னுடைய போக்கில் அதை வரையணும். இப்ப காலங்காலமாக திமுகவோ அதிமுகவோ கொடிகள்லாம் டக்குன்னு வரையும் போது ஒரு ரெட்டலையோ ஒரு சூரியனோ ஈஸியா வரைஞ்சிட முடியும். இப்ப இத்தனை விஷயங்கள் இதுல வந்து வாகை மலர் மட்டும் இல்ல, வாகை மலர் அது என்ன சொல்றாங்க, ரெட்டை இலை மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு யானை இருக்குது, தாமரை மாதிரி நடுவில் ஒரு பூ இருக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடென்டிஃபைடு கலர்ஸா இருக்கக்கூடிய சிவப்பு வந்து அதுல இருக்கு, அது வந்து கம்யூனிஸ்ட்ல சிவப்பு இருக்குது, அதிமுக எல்லாத்துலயும் சிவப்பு இருக்குது, அப்போ எல்லா கழக கொடிகளையும் சிவப்பு இருக்கு, அதுல இதுல என்ன உங்களுக்கு மாறுபட்ட கருத்தே சொல்லல அப்படிங்கிறீங்களா, ஈஸியா கேட்ச் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும்ன்றது. இப்ப நீங்க எல்லா இடத்தையும் நீங்க யானையை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, நீங்க சொல்ற மாதிரி வந்து இரட்டலை மாதிரி ரெண்டு யானை இருக்கு, ஓகே ரைட்டு, அது தாமரை மாதிரி இங்க வந்து வாகை மலர் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமரைக்கு இடமே கிடையாது, அதை ஏத்துக்கிறதே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லா இடங்களும் நாங்க எடுத்துருக்கோம்னா உள்ள நுழைஞ்ச உடனே ஒருத்தர் அப்போஸ் பண்றாருல, யானையை வைக்காத தூக்கு அப்படின்றாரு. அப்ப என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இல்லாத இடத்துல ஒரு எம்பி இருக்கிறதாக சொல்லப்படுது. திமுகவும் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை நம்பி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ இது இந்த ஸ்பேஸை உருவாக்கி விஜய் வர்றதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு, அதனால அவர் தைரியமா வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க, யார் வேணா அரசியலுக்குள்ள வரலாம், எத்தனை பேர் நீங்க வந்து அது சினிமாவில இருந்து வரலாம், எங்கிருந்து வேணாலும் அரசியல் கட்சி வரலாம், ஆனால் மக்களால் ஏற்கப்படுகிற தலைவராக மாறுவதற்கான தகுதியை அவங்க எப்படி வளர்த்துக்கிறாங்கன்னு ஒண்ணு பார்க்கணும். இங்க வந்து யார் களத்துல நின்னாலும் கடந்த 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சியினுடைய பலம் இல்லாமல் வேறு மாற்று கட்சிகளால அதிகார பலத்தை பெற முடியல. இப்ப அண்ணா சொல்லும்போது கூட விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா வந்தார்னா முதல் முறையாக அவர் நிற்கும் போது அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தனக்கு என்ன பலம் இருக்குன்றத காமிச்சிட்டு என்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு, ஆனால் அடுத்த கடமை என்னன்னா பலம் இருக்குன்னு காமிச்ச உடனே ரெண்டு திராவிட கட்சியும் அவரை நம்ம கைப்பற்றிடுவோம், வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதுல கலைஞர் அவர்கள் கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் எப்பவுமே அவர் ரொம்ப கவனமா இருப்பாரு, அந்த இடத்துல கொஞ்சம் சாணக்கியத்தனத்தை இழந்துட்டாரு. ஏன்னா நான் அப்ப செய்தியாளரா ஒரு முக்கியமான பேப்பர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பழம் நழுவியது பால்ல தான் உழப்போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில அம்மையார் வந்து கூட்டு போனாங்க, 41 இடங்கள் கொடுத்தாங்க, 29 இடங்களை ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியே இல்லாத நிலையில எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். அதன் பிற்பாடு அவர் எடுத்த எல்லா நடவடிக்கையும் தப்பு. அவர் ஆட்சி அவருடைய காலத்திலேயே வளர்ச்சியும் பார்த்தார், வீழ்ச்சியும் பார்த்தார் விஜயகாந்த். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் விஜயகாந்த் பாணியை தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. கட்டமைப்பு கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு. ஜெகதீஷ் பேசும்போது சொன்னார் எங்கிட்ட கட்டமைப்பு இருக்குன்னு. உண்மைதான், கட்டமைப்பு இருக்கு. ஆனால் அந்த கட்டமைப்பு உங்களுக்கு ஓட்டா மாறுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் இல்ல, கோடிக்கான ரசிகர் அதை சொல்லி முடிச்சு ரசிகர்கள் இருந்தாலும் அவர்கள் வாக்காளரா மாறுவாங்களா, அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா எல்லா ரசிகரும் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இப்ப உங்க கொள்கை தெரியாம அந்த கட்சியில இருக்கிறவங்க மாறி வருவானான்னு கேள்வி இருக்குல்ல, அதற்கு இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒண்ணு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து மொழிப்போர் தியாகிகளை நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக நம்ம இங்கிருந்து போராடி இருக்கவர்கள் அந்த வழியில நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பாயிண்ட் ஆஃப் விஷயங்களையும் அதுல வந்து ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு முழுமை தன்மை கொண்டு வரதை நோக்கி நகர்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இல்ல நீங்க அந்த என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு களத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கு தீர்வு என்ன? இப்ப அண்ணா ஒரு விஷயத்த சொன்னார்ல, நீ ஃப்ரீ மருத்துவமனை ஆக்குவீங்களா, கல்வி இலவசமாக்குவீங்களா அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டு அறிக்கை சொல்லுங்க சார். இந்த ரெண்டே அறிக்கை சொன்னால் கல்வி இலவசம், மருத்துவ இலவசம் ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது சாமானிய மக்கள் அதை தான் எதிர்பார்க்கறான். அவன் வந்து காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் அந்த சம்பளம் சொல்லப்படுகிற கூலியை வாங்குறவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். அவனுக்கு என்ன நன்மை நடக்குது? எல்லாரும் பேசுறாங்க இங்க வந்து முழுமையா வந்து டாஸ்மாக்னால பயங்கரமா போயிட்டு இருக்கு, பயங்கர மக்கள் எல்லாம் வீணா போறாங்க, சாகுறாங்க, கள்ளச்சாராயத்தில் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க மட்டுமா நடக்குது? இந்தியா முழுமைக்கு நடக்குது. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்ற, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவத்தையும் பேணிக்காக தனிமனித செயல்படணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கணும்னு சொல்றாரு. எதுவுமே நம்ம மாற்று கருத்தே இல்ல, அவர் எல்லாம் செய்யட்டும். ஆனால் அந்த கொள்கை விளக்க அந்த விஷயங்களுக்குள்ள
அங்கதான் முழுமையா தெரிய வரும் விஜய் என்ன செய்ய போறார் அப்படின்றது. இப்ப கொடியிலேயே பாதி சொல்லி இருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் சில விஷயங்களை வெளிப்படையா பேசி இருந்திருக்கணும். ஏன் பேசாமல் விட்டார்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல்னா ஒண்ணும் கிடையாதுங்க. 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏன் ஆடியோ லான்ச்சே வேணாம்னு சொன்னாங்கன்னா இது ஒரு காரணமா இருக்கலாம். ஆடியோ லான்ச்னாவே விஜய்னாவே ஒரு குட்டி கதை ரொம்ப வேணும், ஒரு குட்டி ஸ்டோரி கண்டிப்பா சொல்லணும். அதுல ஒரு குட்டி கதையும் இல்ல, பஞ்ச் டயலாக்கும் இல்லாத மாதிரி அப்படி ரொம்ப பிளைனா இல்ல. அதுல ஒரு பஞ்ச் டயலாக் அவர் சொல்லிட்டாரு. தான் சினிமாக்காரர் என்பதை இன்னும் மாற்றாம இருக்காரு விஜய்ன்றதுதான் பேசும்போது கெத்தா இருக்கணும்ன்றாரு. அதாவது கள அரசியல்ல ஒரு அரசியல் சரியா புரிதலோடு பண்ணுகிறவங்க யாரும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அது தவறான வார்த்தை நான் சொல்ல வரல, அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அவர் இன்னும் அந்த இளைஞர்களை அந்த பரவசப்படுத்துகிற இடத்துல தான் இருக்கும்ன்றதுனால தான் அந்த கெத்து வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அதையெல்லாம் இனி போக போக காலங்களில் புரிஞ்சுப்பாரு. இங்க அவருடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னு வெளிப்படைத்தன்மையை சொல்லாத வரைக்கும், மீடியாவை சந்திக்காத வரைக்கும் அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதே முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு சோசியல் மீடியால கட்சி பெயரை அறிவித்து இன்னைக்கு வரைக்கும் ஓராண்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. இதுவரைக்கும் ஊடகத்தை அவர் சந்திக்கவே இல்லை, வரும் அறிக்கை மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வாழ்த்து கழகம்லாம் சொன்னாங்க. அந்த ட்ரோல்குள்ளேயே நான் போக விரும்பல. ஆனால் ஏன் ஊடகத்தை சந்திக்க அவர் தவிர்க்கிறார், இல்ல ஏன் அவர் யோசிக்கிறார்? மற்றவர்கள் பேசுகிறாங்க. இன்னைக்கு கூட அந்த கேள்வி இன்னைக்காவது சந்திச்சிருக்கலாம், ஊடகத்தை பத்தி சந்திச்சு என்ன காரணம் எனக்கு புரியவே இல்லை சார். நீங்க ஊடகம் உங்களுக்கான பாலமாக தான் இருக்க போகுது சார். ஊடகம் வந்தாலும் எல்லா கேள்விகளும் வரும் சார். அப்ப உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்கும் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் பயப்படுகிறார் தெரியல. ஏன் காரணம்னா பொது வாழ்க்கைக்கு வருகிற எல்லாருக்கும் எல்லா தரப்புல இருந்து விமர்சனம் வரும். அது உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையும் கேள்வி கேட்கும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கேள்வி கேட்கும், உங்களுடைய பொதுவான வாழ்க்கையும் கேள்வி கேட்கும். இதை எல்லாம் எதிர்கொள்ளுகிற மனிதர்கள் தான் சிறந்த அரசியல்வாதியா வெளியில வர முடியும். அப்ப அந்த இடத்துல விஜய் இன்னும் பல விஷயத்தை யோசிக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்றாங்க சார். இப்ப விஜயுடைய கட்சியினுடைய அறிமுகத்தினால் 2026 தேர்தல்னால பிஜேபி கொஞ்சம் பயத்துல இருக்கு அப்படின்னு ஒரு அப்படி சொல்லப்படுது. எனக்கு சிரிக்கிற தவிர ஒன்னும் வழி தெரியல சார். ஏன்னா பிஜேபிக்கு இங்க ஒண்ணும் வேலை இல்ல சார். ஒன்னு சொல்லட்டுங்களா, அந்த ஓட் ஷேரை கூட பிரிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பிஜேபிக்கு ஓட்டு இல்ல, அப்புறம் எங்க ஓட் ஷேர் பிரியுது? 6 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். இந்த கிட்டத்தட்ட 11 ஓட்டு வாங்கி கூட்டணி பலத்துல வாங்கின ஓட்டு சார். நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அங்க அவரோட நின்ன எல்லாருக்கும் 1% ஓட்டு இருக்கு. அதெல்லாம் மைனஸ் பண்ணுங்க, பிஜேபி என்ன வாங்கிச்சுன்னு தெரிஞ்சிடும். 4-5% ஓட்டு கூட வாங்கியிருக்காதா? 4-5% ரொம்ப ஜாஸ்தி சார். கணக்கிலே வராத ஓட்டு தான். அவங்க தனியா நிக்க சொல்லுங்க, நோட்டான்ற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் இருப்பாங்க, இன்னும் மேல ஏறவே இல்லை. ஒரே ஒரு நேரத்துல தான் அவர்கள் மீதான ஒரு சின்ன பார்வை இருந்தது. அப்ப நம்ம இவங்க தெலுங்கானாவுடைய கவர்னரா இருந்தாங்க இல்லையா அக்கா தமிழிசை, இவங்க இருந்த காலகட்டத்தில் ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவங்க ஏதோ முயற்சி எடுத்தாங்க. அவங்க தனி மனித தாக்குதல் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை அவங்க ட்ரோல் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சிக்கு என்னால் பலம் சேர்க்க முடியும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அதன் பிற்பாடு வந்தவர்கள் எல்லாரும் யாரை கொண்டாந்து சேர்த்தா நம்ம சர்ச்சையான விஷயங்களை எடுக்க முடியும்னு போனாங்க. எல்லா பக்கம் இன்னைக்கு பாத யாத்திரை போய் அந்த இருக்கக்கூடிய யாத்திரைகள் எல்லாம் செஞ்சு மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசி அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக அடுத்த தலைவர் யாரு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை அவங்க தான் அதை நோக்கி தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு போயிட்டு இருக்க நேரத்தில் நீங்க இப்படி ஒரு கேள்வி அதை பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார்ல, எல்லார்கிட்டையும் நீங்க ரொம்ப இணக்கமான சூழ்நிலை உருவாக்கிட்டு கொடியேத்துங்க அப்படின்னு சொன்னதுல அவரு கொஞ்சம் புரிதலோடு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இன்னைக்கு கொடியேத்துற எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடங்கள்ல சாலையினுடைய முக்கியமான இடத்துல எங்க கட்சி கொடியோ எங்க மன்ற கொடியோ பறக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப அந்த இடத்துலதான் வன்முறை அதிகமாகவே நடக்கும். பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதனால அவ்வளவு வேகமா அறிவிச்சாருனாவே அதை நீங்க ப்ரீவியஸ் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் முருகதாசுடைய திருமணத்தில் தான் அறிவிக்கிறார் கள்ளக்குறிச்சியில. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அவருடைய கட்சி கொடிகள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டது. யாரால்னா பாமகவால. உங்களுக்கு இந்த கொடி என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த ஊர்ல குக் கிராமத்துல கூட விஜயகாந்த் கொடி பறக்கும். இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா அந்த கொடி பறக்கும். அந்த அளவு கட்டமைப்பை டவுன் டு எர்த் வச்சிருந்தார் இல்லையா இவர். அதே மாதிரி எனக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறார் விஜய். அது தப்பு இல்ல. ஆனா அந்த இடத்துல கொடி கம்பம் இதுவரைக்கும் ரசிகர்களாக சினிமாவை மட்டுமே நம்பி இருந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க. அப்ப கொடி கம்பம் வைக்கும் போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப நீங்க சொல்ற அந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தா அதிமுகவும் இவரை வரவேற்கிறது, பாஜகவும் வரவேற்கிறது, நாம் தமிழர் கட்சியும் வரவேற்கிறார்கள். அப்படின்னா
ஒரு சினிமாக்காரராக மட்டுமே விஜய் பார்க்கப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா சினிமாக்காரருடைய முகத்தை வைத்து தேர்தல் களத்தை காண்கிற பல அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் சினிமா முகம் தேவை. இங்க வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல அவங்க நேரடி கள அரசியலுக்குள்ள அவங்களால வெற்றி பெறவே முடியாது, தொடவே முடியாத இடத்துலதான் அவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கு அவங்க ஒரு முகம் தேவைப்பட்டது அவங்களுக்கு. இந்த முகத்தை பயன்படுத்தி நாம உள்ள வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது கிடைத்த முகம் மரியாதைக்குரிய ரஜினிகாந்துடைய முகம். அவர் ஒரு சூழ்நிலையில சரி நான் உள்ள வரேன்னு சொன்னாரு, உடல்நிலை காரணம் காட்டி அப்புறம் வரலன்ட்டாரு. இப்ப இன்னொரு முகம் தேவைப்படுகிறது போது அந்த முகமாக இப்ப பார்க்கப்படுகிறவராக இன்னைக்கு பலராலும் விமர்சிக்கப்படுகிறவர் தான் நடிகர் விஜய். மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை தாண்டி ஏன் இதை சொல்லுகிறார்கள் என்றால் பொதுவான ஒரு பார்வையாக இருக்கு. ஏன்னா அவரோடு இருக்கிற ஆனந்த், அவர் யாரோடு இருக்கிறார் என்றால் பாண்டிச்சேரியில் இருக்கிற அமைச்சர் நமச்சிவாயத்தோட நம்ம நெருக்கமாக இருக்கார். அவர் பாஜகவில் இருக்காரு, பாஜக முகமாக பார்க்கப்படுகிறாரு. அவர் சொல்லுகிறதெல்லாம் ஆனந்த் செய்கிறார். ஆனந்த் பாண்டிச்சேரியில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தன்னை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும் முயற்சி எடுத்தவர். இங்க வந்து பல விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து தனியாக விஜயால் மட்டுமே அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியுமானா ரொம்ப ரொம்ப பெரிய சிரமமான விஷயம். அப்புறம் ஏன் ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு அச்சம் வருது? அப்ப அவர் பார்க்கின்ற போது அவர் உள்ள என்ட்ரி ஆயிருவாரோ? அச்சமே இல்லைங்க. நீங்க அச்சம் எதிர்பார்க்க வேண்டியதா இல்லை. புதுசா யார் வந்தாலும் ஒரு சலசலப்பு ஏற்படத்தான் செய்யும். இந்த சலசலப்பு ஏற்படுகிற விஷயத்தினால பெரிய மாற்றம் வந்துருமானா அது மாற்றம் எப்ப வரும்னா மாற்றம் வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. நாளைக்கு என்னவா நடக்கும்? இவரை விட அதிகமான செல்வாக்கோடு வந்தவர்கள் காணா போயிருக்காங்க. இப்ப நடிகர் திலகமாக உலகம் முழுக்க பார்க்கப்பட்டவர் நடிகர் சிவாஜி கணேசன். அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன ஆனாரு? அவர் ஏன் ஆரம்பிச்சாரு? எம்ஜிஆரே கட்சி ஆரம்பிச்சாரு, நான் ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் நிலை என்ன? சொந்த தொழில டெபாசிட் வாங்கல, திருவையாறுல சொந்த தொழில டெபாசிட் வாங்கல. இப்படிதான் சார் நிலைப்பாடு. தமிழ் மக்களுடைய மனநிலையும் தமிழ் மக்களுடைய புரிதலும் அத்தனை சீக்கிரத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சினிமாவில் இருக்கிற மாதிரியே பஞ்ச் டயலாக் பேசுனீங்கன்னா அது எடுபடாத அரசியலாக மாறிடும். ஆனா என்னன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை சுத்தி இருக்கிறவங்க என்ன ஆலோசனை கொடுக்கறாங்கன்றதெல்லாம் தெரியல. சில விஷயங்களை அவர் கொஞ்சம் கவனமா, ஆனா என்னன்னா கவனமா செயல்படுறேன்ற இவ்வளவு ஸ்லோவாலாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து செயல்படுற விஷயத்தை ஒரு கேள்விக்கு இப்ப நம்ம 2026 இப்ப ஆல்ரெடி இன்னொரு படத்துக்கு கமிட் ஆக போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய நிறைவு படமாக இருக்க போகுதுங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அது ஒருவேளை ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காலகட்டம்ங்கிறது எலெக்ஷனுக்கான காலகட்டம் ரொம்ப சொற்பமான காலகட்டமா இருக்கும். இவர் எங்க போய் வந்து தொகுதி வாரியாக போய் பிரச்சாரம் செய்ய முடியும், எங்க எல்லாம் போய் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க மக்கள்கிட்ட போய் வெளிப்படைத்தன்மையோட நான் இதைத்தான் எதிர்க்கிறேன், இதைத்தான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தலன்னா நான் என்னுடைய அரசியல் மதச்சார்பின்மைக்கான அரசியல் இல்ல, என்னுடைய ஆன்மீக அரசியல், மத அரசியல் இல்ல, நான் இப்படித்தான் இருக்கேன்னு உங்க கலரை சொல்லலன்னா உங்களை மக்கள் வந்து தூரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. உங்களுக்கான நிலைப்பாடு அதிகாரம் கிடைக்காது. இன்னைக்கு என்ன மல்டிபிள் கலர்ஸ் அதுல இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பிஜேபி சாயலும் அதுல இருக்கு, திராவிட கட்சிகளுடைய சாயலும் அதுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமால்கமேஷனா ஒரு பார்க்க முடியுது. எனக்கு அந்த கொடியை அந்த கலரை பார்த்த உடனே நான் முதல்ல அந்த கலர் இருக்கும்னு முன்னாடியே தீர்மானிச்சு. ஏன்னா இவங்க லெட்டர் பேட்லயே வந்து சகப்பு மஞ்சளும் இருக்கு. அதனால அது ஒண்ணு கூட வந்து அடிஷனலா ஒரு சகப்பு வச்சிருக்காங்க. நம்ம சரத்குமார் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா அவர் கட்சி கொடியே இதுல பாதி கிட்டத்தட்ட சகப்பு மஞ்சள் தான். அப்புறம் அந்த கட்சியோட நிலை என்ன ஆச்சுன்னு இப்ப பாருங்க. அது பாஜக போய் சேர்ந்துருச்சு. கட்சி ரெண்டா உடைஞ்சது. எர்ணாவூர் நாராயணன் ஒரு கட்சியா உடைஞ்சாரு, இவரு கூட. அப்புறம் கடைசியில வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து விருதுநகர் சீட்டை கொடுத்து அப்புறம் வந்து கலர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தீர்மானம்ன்ற விஷயம் இன்னைக்கு இருக்கிறதே 7 வண்ணம் தான் சார். அதுக்குள்ள ஏதாவது கலரை மாத்தி மாத்தி வச்சுக்க வேண்டியதான். சின்னங்களும் கலர்ல அந்த கொடியில இடம்பெறுகிற விஷயங்களும் தான் மிக முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப யானை கூட பிரச்சனை வருதுன்னா யானை ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னமா இருக்கிறது. அதனாலதான் அவங்க வந்து வராங்க, இது செய்யாதீங்க, இது வைக்காதீங்க, வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க. இல்ல இன்னொன்னு சார், இப்ப வாகைன்னு சொல்லும்போது தமிழ் தேசியம், தமிழுடைய வரலாறு பண்பாடு இந்த ஆங்கிள்லயும் இதுல போக வேண்டிய பார்க்க வேண்டியது சார். இங்க தமிழ் தேசியம் பேசுகிற பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் தான் பாக்குறாங்க. தமிழ் தேசியம் எங்க இருக்குன்னே தெரியல, மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதனால அதுவே மாறுபட்ட கருத்து. தமிழ் தேசியம் பேசுகிற பலரும் நீங்க பிரதானமா இருக்கிறது எங்க அண்ணன் சீமான் தான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மட்டும் நம்ம வந்து ஏன்னா 10 ஆண்டு காலமா தான் இலங்கை தமிழ்ல சொல்றாங்க. அண்ணன் கோடாங்க என்ன சொன்னா இலங்கையில நான் பலமுறை சொன்னாலும் எங்களை நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் தேசியம் பேசி பார்த்தா எங்க வாழ்க்கையே நாசமா போச்சு, இனியாவது பேசுங்க ஐயா, உங்க மாதிரி வளைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுகிறவர்களை ஆதரிப்பாங்க. ஏன் திமுகவையும் அதிமுகவையும் இங்க மக்கள் வந்து இங்க பிரச்சனை பண்ணா அந்த பக்கம் போறாங்க, அந்த பக்கம் பிரச்சனை பண்ணா இந்த பக்கம் ஏன் வராங்கன்னா இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சிருக்கு.
அந்த பல்ஸ் வந்து பல நேரங்களில் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. ஆனா இதே மாதிரி தான் வந்து 72 ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறதை நம்ம நிராகரிக்க முடியாது இல்லையா? நான் வந்து நிராகரிக்கவே சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை மக்கள்கிட்ட புரிய வைங்க. நீங்க போல்டா பேசுங்க. உங்களுடைய இதுவரைக்கும் அவருடைய மனதின் குரலாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு உள்ளேயே. அவர் ஒரு 20 பேர் 200 பேர் 300 பேர் உள்ளே வச்சு பேசிட்டு இருக்காரு இல்லையா? நீங்க பிஜேபி லிங்க்ங்கறது எங்க கொண்டு வந்து சேர்த்துறீங்க? என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை அங்க பேசாம பொதுவெளியில வந்து பேசுங்க. பொதுவெளியில மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்ல உங்க ஊடகத்துக்கிட்ட பேசுங்க. அப்பதான் உங்க கொள்கையும் தெரியும், உங்களுடைய கோட்பாடுகள் தெரியும், உங்களுடைய செயல்பாடுகள் தெரியும். நீங்கள் வரக்கூடாதுன்னு நீங்க யாரும் சொல்லவே இல்லை. மக்கள் ஏற்றுக்கொண்டால் விஜய் நாளைக்கு அதிகாரத்துல வர முடியும். நிச்சயமா. ஒரு முறை உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. பவன் கல்யாண் நம்ம பக்கத்துல மாநிலங்களுக்கும் நிறைய உதாரணங்களுக்கு பவன் கல்யாண் இருக்கு, சிரஞ்சீவி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் முதல் தேர்தல்களை சிரஞ்சீவி வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லி வந்தார். பவன் கல்யாண் இப்ப ஏற்கனவே பல அடிபட்டு இப்ப மீண்டும் வந்து சொல்லும்போது உதாரணத்தையே சொல்றேன். சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, அதுதான் சொல்றேன். என்ன ஆச்சு அப்புறமா? அது அந்த ஒரு பயம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கறது கேள்வி. ஆனா இவ்வளவு தன்னெழுச்சியாக ஒரு படை இருக்கு, நம்மளை நோக்கி நம்ம வந்து செலுத்த முடியும், ஆதிக்கம் செலுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குதுன்னு அதையும் நம்ம மறுக்க முடியாது. இல்ல நீங்க வந்து நாம் அந்த மாற்று சக்தியாக ஒரு மாறுவாருன்னு அவங்க நம்புறாங்க இல்லையா அந்த ரசிகர்கள் பட்டாளம். அதை நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கான இடத்தை பிளேஸ்மெண்ட்டை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம் சார். இந்த ஊடகம் என்பது மிகப்பெரிய பலம் சார். அவங்களுக்கு ஊடகத்தை சந்திக்கும் போது இப்ப நீங்க டிடிவி தினகரன் இருக்காரு, அவர் யாரா இருந்தாரு என்னவா இருந்தாரு எல்லாருக்கும் தெரியும். அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப ட்ரோல் மெட்டீரியலா முதல் ஆளா அவர் தான் இருந்தார். ஆனால் ஊடகம் என்ன கேள்வி கேட்டாலும், என்ன விஷயங்கள் எதிர்கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்த அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு முறை அவர் வீட்டுல ஐடி ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு, ரெய்ட் நடக்குது. அப்போ ஊடகம் கேள்வி கேட்கறாங்க, என் வீட்டுல நிறைய மாடு இருக்கு, மாடு என்ன போடும் உங்களுக்கே தெரியும்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஊடகம் என்பது உங்களுக்கான பலம். அந்த பலத்தை ஏன் பயன்படுத்த தவிர்க்கிறீர்கள்? பயமா இல்ல வேற என்ன காரணம்?